சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல நான்வெஜ் சுவையில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரேவியை ரொம்பவே ஈஸியா டேஸ்டியா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். மீல் மேக்கர் கிரேவி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மீல் மேக்கர் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கிறேன், 2-3 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, 2 பட்டை, 2 ஏலக்காய், 6 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள். ஃபஸ்ட்டு மீல் மேக்கர் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம மீல் மேக்கர் எல்லாத்தையும் சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். சுடு தண்ணியிலேயே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா ஊறி இந்த மாதிரி சாஃப்டாக ஆயிருக்கு. நம்ம ஊற்றியிருந்த சுடு தண்ணியும் நல்லா ஆறிடுச்சு. மீல் மேக்கரில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியில் வர்ற அளவுக்கு நல்லா இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். எல்லா மீல் மேக்கரையும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. சுடு தண்ணியை நம்ம வெளியில் கொட்டிட்டு நார்மல் வாட்டரில் இதை இன்னொரு தடவை பிழிஞ்சு எடுத்துடலாம். மீல் மேக்கரில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக 2 தடவை இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா இறுக்கமாக பிழிஞ்சுக்கோங்க. எல்லா மீல் மேக்கரையும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு மசாலா எல்லாத்தையுமே வறுத்து தான் அரைக்க போகிறோம். அதனால் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கரிஞ்சிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. முந்திரி பருப்பு சேர்க்கும்போது கிரேவி வந்து ரொம்பவே ரிச்சாக நல்லா திக்காக இருக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். முந்திரியை வறுத்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் நான் முழுசாகவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். மசாலா நல்லா ஆறிச்சு. நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிரை உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தக்காளியில் உள்ள தண்ணியும் தயிரில் உள்ள தண்ணியுமே போதும். நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாய் தான் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். லைட்டாக கலந்து விட்டுடலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கிரேவி பண்ணுறதுனால நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன்.
இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போது நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெயிலேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மீல் மேக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், நல்லா கலர் கொடுக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாத்தையும் மீல் மேக்கர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது மீல் மேக்கரில் உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். மசாலாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரையே கழுவி 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியை நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். இதே மாதிரி குக்கரில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா வெளியே வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனையும் ரொம்ப சூப்பராக வருது. லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது கிரேவி வந்து ரொம்பவே வாசனையாக டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மீல் மேக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மீல் மேக்கர் கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெலாம் சைடிஷாக சாப்பிட்லாம். அப்புறம் புலாவ், ஜீரா ரைஸ், சாதம் கூடலாம் சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நான்வெஜ் கிரேவி மாதிரி தான் இருக்குது. நீங்களும் நான்வெஜ் டேஸ்ட்டில் இந்த மீல் மேக்கர் கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.